இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நான் எங்கள் அத்தையோட சொந்த ஊருக்கு தான் போகிறேங்க. சொந்த ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்பியூர்கிட்ட வெள்ளாளப்பாளையங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு தாண்டி தமிழ்நாடு கர்நாடகா பார்டருங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா சுற்றுல பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே மோடமாக தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 20 சுற்றுங்க. இந்த ஒரு சுற்று மட்டும் ரொம்ப டேர்ன் பண்ணி வர மாதிரி வருங்க. அதை வந்து ராய்க்கல் சுற்றுன்னே சொல்லுவாங்க. கீழே இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேர்ன் ஆகி தான் இந்த சுற்று வந்து வருங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அந்த அன்றைக்கி மோடமாக தான் இருந்துச்சு. ஆனால் மழையே இல்லைங்க. ஃபாரஸ்ட்டில் ரொம்ப காஞ்சு தான் இருந்துச்சு. இப்போ பரவாயில்லைங்க, மழை பெஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பண்ணாரி செக் போஸ்ட்டுங்க. பண்ணாரி செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே கீழே விடலைன்னா மேலேயும் கீழே விட்டுட்டாங்கன்னா மேலே விட்டுருவாங்க. அங்கே அதே மாதிரி அங்கேருந்து வரையில் பார்த்தோம்னா 9 மணிக்கு விட்டுட்டாங்கன்னா இங்கே கீழே விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸுங்க. 9 மணிக்கு மேலே எந்த வண்டியும் வர்றதில்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரி கோயிலுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி உள்ள சாமின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து சரி நேரத்துலேயே கிளம்புனதுனால ஒரு டீயும் போண்டாவும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போண்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் இந்த நிலமையில இருந்தால் அப்படியே வரையில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்தால் அப்படின்னு. பார்த்திங்கன்னா இவன் பெரியவன், இந்த சைடு இருக்கிறவ சின்னவங்க. இவன் நொறுக்கு தீனி நல்லா திம்பலுங்க. பாருங்கள் இவதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக கோயிலுக்கு போயிட்டேங்க. பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அத்தையோட ஊரில் இருக்குதுங்க. நம்பியூர் வெள்ளாளி தில்லவட்டு கருப்பராயன் கோயில்னு சொல்லிட்டுங்க. இருக்கிறதுலே இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மினிங்க. இந்த மினிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு அருவாள், பெரிய அருவாள் ஒன்று வந்து நேர்ந்து வச்சுருந்தேங்க. இப்போ பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கிறாளுங்க. அங்கே குதிரை தெரிகிற பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு மினிங்க. அதுக்கு ஒரு பூசை நடக்குங்க. இந்த ஒரு மினிக்கு வந்து பார்த்திங்கன்னா களிப்பூசை நடக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 3 பக்கம் கிடா வெட்டுவாங்க. நான் கல்யாணம் முடிச்ச புதுசுலாம் அதையெல்லாம் பார்த்தது இல்லைங்க. இங்கே மட்டும்தான் பார்த்தேன். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நடக்கிற கிடாய் பார்த்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடாய் துளுக்குச்சுனாவே வெட்டிடுவாங்க. களிப்பூசை வந்து அது வெறும் களிப்பூசை மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்புறம் பொலா கடாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிரோடையே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை இது பண்ணி அது குழந்தை இல்லாதவங்களாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பராயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு கிடாயும் துளுக்கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா பெரியவர் இறந்துட்டான்னு சொன்னாங்களா, அவர் பையன்தான் இந்த டைமு கரும்பு கிடாய் குடிக்கிறதுங்க. அந்த சைடு வர்றவர் வந்து கிடாய் வெட்டுறதுங்க. அது கடைசி தாய் மாமாங்க. இப்போ 2 தாய் மாமா இருக்கிறாங்க. இது வந்து பெரிய பையனுங்க. அப்படியே மாலை போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன். இப்போ கடைசியில் பாருங்கள் என்ன கோலத்தில் இருக்கிற அப்படின்னு. ஒரு மனசுக்கு கோபம் வருமா வராதுங்களாங்க. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் இது பண்ண